இமயக்குருவின் இதய சீடன். சேவை முன்னேற்பாடுகள். சாயங்கால பொழுதில் ரயில் திருவனந்தபுரத்தை அடைந்தது. எப்போதும் போலவே ரயில் நிலையம் தூங்கி வழிந்தது. ரயிலில் இருந்து இறங்கி அருகில் உள்ள முடிவெட்டும் நிலையத்திற்கு சென்றேன். எனது தந்தை கூறுவதைப் போல மரியாதையாக தோற்றமளிக்கக்கூடிய வகையில் முடித்திருத்தம் செய்து கொண்டேன். நாவிதர் தோள்பட்டை வரை வளர்ந்திருந்த முடியை வெட்டி சுத்தமாக சவரமும் செய்துவிட்டார். இருட்டத் தொடங்கி இருந்தது. அதனால் சாலையில் எனக்கு தெரிந்த யாராவது எதிர்பட்டால் அவர்களுக்கு நான் நீண்ட நாட்கள் திருவனந்தபுரத்தில் இல்லாதது குறித்து விளக்கம் சொல்ல வேண்டிய தர்மசங்கடமான சூழ்நிலை தவிர்க்கப்பட்டது. நடந்து செல்ல தீர்மானித்தேன். 45 நிமிடங்களில் இல்லத்தை அடைந்தேன். எச்சரிக்கையுடன் வீட்டு கதவை திறந்து தோட்டத்திற்குள் நுழைந்தேன். அனைத்தும் முன்பிருந்த மாதிரியே இருந்தன. வரவேற்பறைக்குள் நுழைந்தேன். நான் பார்த்த முதல் நபர் எனது தந்தை. அவரது அபிமான நாற்காலியில் அமர்ந்து பால் பிரண்டனின் ரகசிய இந்தியாவில் தேடல் என்ற புத்தகத்தை படித்து கொண்டு இருந்தார். நான் உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு என்னை பார்த்தார். அதிசயிக்கத்தக்க வகையில் அமைதியாகவும் சாந்தமாகவும் காட்சியளித்தார். நீ எங்கே இருந்தாய்? ஏதோ சாலை விபத்தில் இறந்து விட்டதாக அல்லவா நினைத்து விட்டோம். போகட்டும், அடுத்த முறை எங்கே சென்றாலும் எங்களுடன் தொடர்பு வைத்துக்கொள். அம்மாவை போய் பார் என்று கூறினார். சமையல் அறையை அடைந்தேன். எப்போதும் போல அம்மா சமைத்து கொண்டு இருந்தார். என்னை பார்த்தவுடன் கையில் இருந்த கரண்டியை நழுவ விட்டார். என்னை அணைத்து கொண்டு கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்தார். எங்களை விட்டு எங்கே போனாய்? ஏன் கடிதம் கூட எழுதவில்லை? நாங்கள் எல்லாம் எவ்வளவு தவித்து போய்விட்டோம் தெரியுமா? உனது சகோதரிகள் மிகவும் துன்பப்பட்டனர் என்று வேதனையுடன் அன்னை அரற்றினார். ஒரு விசேஷமான காரணத்திற்காக இமயமலையில் இருந்தேன். அது என்னவென்று உங்களுக்கு கூற முடியாது. ஆனால் ஓர் நல்ல பணியில்தான் ஈடுபட்டிருந்தேன். கெட்ட காரியத்தில் ஈடுபடவில்லை என்றேன். அடுத்த முறை போக நேர்ந்தால் எங்களுக்கு நீ எங்கே இருக்கிறாய் என்பதை மட்டும் சொல். உன்னை நாங்கள் தடுக்க மாட்டோம். உனது சகோதரிகளை போய் பார் என்றார் அன்னை. அவர்களது அறைக்கு சென்றேன். அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். என்னை விட 14 வயது இளையவளான சிறிய சகோதரி தாதா தாதா என்று கத்தியபடி என்னை நோக்கி ஓடி வந்தாள். அது ஓர் உணர்ச்சி பிளம்பான சந்திப்பு. அன்னை எனக்கு பிடித்தமான முட்டைக்கறியும் அரிசி சாப்பாடும் செய்து இருந்தார். இப்பொழுது 60 வயதில் அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் கினிவோ மாவட்டத்தில் அமைந்திருந்த சுப்பீரியர் ஏரிக்கு அருகில் ஓர் மர வீட்டில் அமர்ந்திருந்தேன். அந்த வீடு பானிகோ என்னும் காப்பர் துறைமுகத்துக்கு எதிரே அமைந்திருந்தது. இவ்வளவு வருடங்கள் கழித்து முன்பு நடந்த சம்பவங்களை தேதி வாரியாக குறிப்பிட இயலவில்லை. ஆனாலும் இன்று வரை நிகழ்ந்த சம்பவங்களை வரிசை மாறாமல் குறிப்பிட முயற்சி செய்கின்றேன். திருவனந்தபுரத்திற்கு திரும்பி வந்த முதல் வருடத்தில் நான் மாயிமா என்ற நிர்வாண சந்நியாசியை கன்னியாகுமரியில் 2 முறை சந்தித்தேன். 2வது முறை அவர் என்னை அணைத்து கொள்ளவும் செய்தார். கன்னியாகுமரிக்கு செல்லும் வழியில் சுசீந்திரத்தின் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த குகையில் நீண்ட நேரம் செலவழித்தேன். அந்த மருத்துவமனையை மிகவும் விரும்பினேன். வார இறுதி நாட்களில் பலமுறை அங்கே சென்று இருக்கிறேன். அவ்வப்போது எனது நெருங்கிய நண்பர்களும் உடன் வந்தார்கள். ரஞ்சித் 2 முறை வந்தார். தாமச்சன் என்று அழைக்கப்படும் நண்பர் தாமஸ் குரியன் 1 முறை வந்திருக்கின்றார். சிவானந்த என்னும் மற்றொரு நண்பரும் தமிழ் சகோதரர் ஒருவரும் 1 முறை வந்திருக்கிறார்கள். 1 முறை குகையில் தனியாக 2 இரவுகளை கழித்து கொண்டிருந்தேன். 2வது இரவு நைனா நைனா என்ற கனத்த குரலால் எனது தியானம் தடைப்பட்டது. கண்களை திறந்தேன். ஒல்லியான குள்ளமான விழிபிதுங்கும் கண்களுடன் கிழிந்த பழைய காக்கி முழுக்கால் சட்டையும் அணிந்திருந்த ஒருவர் எனக்கு மிக அருகில் நின்று நைனா நைனா என்று கத்திக் கொண்டிருந்தார். நான் கண் திறந்ததைக் கண்டு அவர் மூளையில் இருக்கும் 7 மையங்களை பற்றியும் சிவ ராஜயோகம் மற்றும் திருமூலரின் போதனைகள் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றேன். ஸ்ரீ குருவின் ஆணை, கற்றுக்கொள் என்று தமிழில் கூறினார். எழுந்து அவருக்கு மரியாதை செய்தேன். அவர் அமர்ந்தார். என்னை அவருக்கு எதிரில் அமர சொன்னார். குகை வாசல் வழியாக பௌர்ணமி நிலவின் குளுமையான கதிர்கள் வந்து கொண்டிருந்தன. எளிய மொழியில் சிவராஜயோகத்தின் முக்கிய சாராம்சங்களை கற்றுத்தந்தார். பிறகு அவர் கற்றுத்தந்த பயிற்சிகளை என்னை செய்து காட்ட சொன்னார். அவருக்கு திருப்தி ஏற்பட்டதும் கைகளை சந்தோஷத்துடன் தட்டிக்கொண்டு குதித்தபடி இருட்டில் ஓடிவிட்டார். பல வருடங்களுக்கு பிறகு எனது நண்பர் மதனகோபாலுடன்
மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது அவரை மீண்டும் சந்தித்தேன். எனது நண்பரோ அந்த மனிதர் ஏதோ தெளிவின்றி உளறுவதாக நினைத்தார். ஆனால் அவர் ஏதோ ஒரு முக்கிய விஷயத்தை எனக்கு அறிவிக்க முயற்சி செய்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. சுவாமி அபேதானந்தாவை 2 முறை சந்தித்தேன். பூந்துராவிற்கு சென்று மறைந்த பூந்துரா சாமியாரின் வாரிசாக தன்னைத்தானே அறிவித்து கொண்டு வாழ்ந்த ஓர் பொய் சாமியாரை சந்தித்தேன். திருவனந்தபுரத்தில் கீதையை பற்றி சொற்பொழிவாட்டி கொண்டிருந்த சுவாமி சின்மயானந்தாவையும் சந்தித்தேன். திருவனந்தபுரம் பொது நூல் நிலையம், பிரிட்டிஷ் கவுன்சில் நூல் நிலையம், அமெரிக்கன் நூல் நிலையம் எல்லாம் நான் அடிக்கடி உபயோகிக்கும் இடங்களாக அமைந்தன. தத்துவம், மதம், மனோதத்துவம், தேக அமைப்பியல், உடற்கூறு சாஸ்திரம் ஆகிய துறை புத்தகங்களை படிக்க சொல்லி பாபாஜி சிபாரிசு செய்திருந்தார். இவை தவிர பிஜி உட்ஹவுஸின் நாவல்கள், கானன் டாயில், டிக்கன்ஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸ் போன்ற மற்ற பல எழுத்தாளர்களின் நாவல்கள் இப்போதும் நான் மிகவும் விரும்பி படிக்கும் நூல்களாகும். பாபாஜியால் குறிப்பிடப்பட்ட புத்தகங்களில் நான் மிகவும் விரும்பியது பிளாவாட்ஸ்கி அம்மையார் எழுதிய நூல்கள். ஜே. கிருஷ்ணமூர்த்தி எழுதிய வாழ்பவர்களை பற்றிய கருத்துக்கள் என்னும் நூல் எந்த காலத்திலும் எனது அபிமானத்திற்குரிய புத்தகமாகும். ஒவ்வொரு முறை அதை படிக்கும் பொழுதும் ஏதாவது புதிய விஷயங்களை அதில் பார்க்கின்றேன். சில புது நட்புகள் அறிமுகமாகின. பிரேம் கோகில்யா, கோவிந்தன் நாயர் போன்ற நண்பர்கள் புகழ்பெற்ற குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். சிலர் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். ஆனால் எனக்கு எல்லோரும் சமம்தான். எனது நண்பர்களில் சிலர் பகிரங்கப்படுத்தப்பட்ட குற்றவாளிகள். அவர்களை சில சமயங்களில் கும்பலாக சண்டை போடும் கூட்ட சண்டைகளில் காணலாம். குடித்துவிட்டு சண்டை போடுபவர்களிலும் காணலாம். ஆனாலும் அதை பற்றி எல்லாம் கவலையே படவில்லை. நான் விரும்பியது மாற்றத்திற்குரிய விதைகளை விதைப்பது மட்டுமே. அவை அடுத்தடுத்த ஜன்மங்களிலாவது முதிர்ச்சி அடையும். பாபாஜி எனது கண்களை திறந்தார். சக்திமிக்க சந்நியாசிகளாக பிற்பாடு ஆக இருப்பவர்களை மிகவும் கீழ்த்தரமானவர்களிலும் பார்த்தேன். பாபாஜி கூறியது போல நோய்வாய்ப்பட்டவர்களுக்குத்தான் டாக்டர் தேவைப்படுகின்றார். இடைப்பட்ட காலத்தில் தந்தைக்கு அவர் பணியாற்றி வந்த சாலை பணிகளில் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் தனியாக நெடுந்தூரம் நடந்து சென்று வந்தேன். கோவில்கள், மசூதிகள் மற்றும் மாதா கோவில்களுக்கு சென்றேன். எழுதிய கவிதைகள் எதுவுமே பிரசுரிக்கப்படவில்லை. செய்தித்தாள்களுக்கு கட்டுரைகள் எழுத முயற்சி செய்தேன். 1 வருடம் இப்படித்தான் கழிந்தது. ஆனால் பாபாஜியிடம் இருந்து எனக்கு எந்தவித தொடர்பும் சமிக்ஞைகளும் வரவில்லை. நான் மிகவும் சுதந்திரமாக ஆவதற்காக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என நினைத்தேன். ஒரு நாள் தூங்குவதற்கு முன் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த இருந்த ஒரு செய்முறை மூலம், நீங்கள் என்னுடன் சீக்கிரமாக தொடர்பு கொள்ளவில்லை என்றால் மறுபடியும் இமயமலைக்கு சென்று உங்களை தேடப் போகிறேன். வணக்கங்கள் என்று அவருக்கு ஒரு செய்தி அனுப்பினேன். அன்றைய இரவு பாபாஜி என் கனவில் வந்தார். நீண்ட பச்சை நிற அங்கியும் வெள்ளை தலைப்பாகையும் அணிந்து கொண்டிருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். அஜ்மீருக்கு வா, உனக்காக அங்கு காத்திருக்கிறேன் என்று கூறினார்.